ஒன் இண்டியா ஹவுசர் நேர்களுக்கு வணக்கம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்தோட ஃபோர்த் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த சீரீஸும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருச்சு. இந்த டெஸ்ட் மேட்சுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னே சொல்லணும். ஸோ இன்னைக்கு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த டெஸ்ட் எப்படி போக போகுது, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு டே? நாட் அ குட் டே ஃபார் இந்தியா. ஏன்னா நான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி இல்லை. ஓகே. பிகாஸ் டாஸ் நம்ம இன்மேல பேட்டிங் அவங்க பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே நல்லா ஈஸியாக இருந்தது, அவங்க விளையாட்டாங்க. ஓகே. செகண்ட் டே வந்து பிச் இஸ் கீப்பிங் லோ அண்ட் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங் சரியாக விளையாடலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திருப்பி திருப்பி அந்த ஷபீருக்கு வந்து பஷீருக்கு வந்து அவுட் ஆயிருந்தாங்க. அது ஆமாம், அது வந்து நாட் அ இது வெரி ஆர்டினரி போலர். இது ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி கிடையாது. இவங்க ஃபுட் ஒர்க் சரியா இல்லாமல் அவுட் ஆயிட்டாங்க. எல்லாரும் பேக் ஃபுட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் ப்ராப்ளம். எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் எல்பிடபிள்யூ ஆயிடுச்சு. நீங்க கரெக்டான பால் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆமா சார், நீங்க கரெக்டான இடத்துல தான் ஆரம்பிச்சீங்க. இந்தியா ஒரு பேட் டாஸ் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டே நல்லா இருந்துச்சு, பேட்டிங் இருந்துச்சு. செகண்ட் டே இருக்கும்னு எதிர்பார்த்தது, செகண்ட் டேவே வந்து இவ்வளோ லோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிதான் எதிர்பார்க்கலாமா சார்? இப்போ ஆஸ் சச் அவங்க 150 ரன்ஸ் லீட்ல இருக்காங்க. 130+ இருக்காங்க. அது அது பயங்கர லீடு. அதுல வந்து அவங்க பெரிய யாகமே பண்ணலாம், அந்த மாதிரி லீடு அது. ஸோ அதனால இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளோ நல்லா விளாண்டாங்க இவங்க ரெண்டு பேரும். ஹேட்ஸ் ஆஃப் டு குல்தீப் அண்ட் ஜூரல். பிரமாதமாக ஆடினாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் ஆஃப் எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. ரொம்ப நல்லா ஆடினாங்க. அண்ட் அகெயின் நிறைய அது சேம் யூஷுவல் திங். ஜெய்ஸ்வால் பாவம், அவருக்கு 2-3 லோ பால் வந்தது. அதுல வந்து எஸ்கேப் ஆனார். 2-3 அவுட் ஆப்ஷன்ல எஸ்கேப் ஆனாரு. ஆனா ஒரு பால் வந்து நேர பேட்ல அடியில் ஸ்டெம்ப்ல போட்டுச்சு. வெரி பேட் லக். ஜெய்ஸ்வால் ரொம்ப பிரமாதமா பேட்டிங் ஆடினாரு, பட் பேட் லக் ஹி காட் அவுட். அது மாதிரி நிறைய பேருக்கு லோ கீப், அஸ்வினுக்கு லோ கீப், நிறைய பேருக்கு வந்து இது நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ போன டெஸ்ட் நம்ம பார்த்தோம், இந்தியா ஒரு நல்ல லீட்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு நல்ல ஃபிளாட் விக்கெட்டா இருக்கும்போது நிறைய ரன்ஸ் அடிக்கிறதும், கொஞ்சம் ப்ரெஷர் வரும்போது பால் இந்த சைடு அந்த சைடு மூவ் ஆகும்போது அப்படியே சட்டு சட்டு சட்டுன்னு விக்கெட் விழுகிறதும் தொடர்ச்சியா நம்ம பார்க்க முடியுது. அப்படி எடுத்துக்கலாமா அது 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 வந்து என்னன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் மெயின் ரீசன். ஓகே. சரி, இப்ப இருக்கிற இந்தியன் டீம்ல வந்து நீங்க வேணா பாருங்க, ரோஹித் தவிர மீது யாரும் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் கிடையாது. ரோஹித்தை விட்டா ஜடேஜா தான். நடுவுல எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். ஓகே, 23க்குள்ள எல்லாரும். அதனால இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விக்கெட்ல எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. ரோஹித் வந்து ஆண்டர்சன், ரோஹித் கெட்டிங் அவுட் ஆண்டர்சன் வந்து நான் நினைக்கிறேன் இது 100வது ரன். ரெகுலரா நடந்துட்டே இருக்கு. ஆமா, ரெகுலர் ஆயிடுச்சு இது. அது எத்தனாவது ரன் கணக்கு பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து இவர் அவுட் ஆயிடுறாரு. இல்ல, ரோஹித் சர்மா யூசுவலாவே வந்து ஸ்விங்குக்கு அவுட் ஆகுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஓவர்சீஸ் கண்டிஷன்ல அவுட் ஆகுறது ஓகே. பட் ஆனா இந்தியால ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவ்வளவு அசிஸ்ட் இருக்காது. அப்படி இருந்தாலுமே ஏர்லியா விக்கெட் கொடுக்கறது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்ல, அது அவருக்கு இந்த ஃபார்வர்டு போக மாட்டார், பேக் வர மாட்டார். அந்த மாதிரி அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவர்கிட்ட. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். பட் கிரேட் பிளேயர், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால ஆண்டர்சன் அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறார். ஆண்டர்சன் சச் அ குட் பவுலர். ஜிம்மி ஆண்டர்சன் ஒரு வீக் பாயிண்ட் பிடிச்சாருன்னா அதுல அப்படியே போட்டு 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 பேட்ஸ்மேன் அழ விட்டுருவான். அது மாதிரி வெரி குட் பவுலர். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். 42 வயசுல இந்த பவுலிங் போடுற அக்யூரசி, அவ்வளோ அக்யூரசி, அவ்வளோ பிளான் அண்ட் பிளாட் சொல்லுவாங்க. ஸோ ரோஹித் சர்மா அது மாதிரி பன்னி மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க. ஆண்டர்சன் தான் ரோஹித் அவுட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்தது கில் அண்ட் இது. பட் கில் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த 30s அவுட் ஆரம்பிச்சு. ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து செட்டில் ஆகிற சமயத்தில் ஆமா ஆமா செட்டில் ஆகுது. அப்புறம் ஜெய்ஸ்வால் ரொம்ப நல்லா ஆடினார், டெய்லி நல்லா ஆடினாரு. பட் அது அவருக்கு பேட் லக். பட்டிட்டே தாங்காது சார். ஏன்னா இந்த விக்கெட்ல நீங்க சொல்லிருந்தீங்க சார், நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ண மாட்டாருன்னு அதை திருப்பியும் காட்டிக்கிட்டாரு. யூஸ் பண்ண மாட்டேன்றாரு. ஆமா. இப்போ சர்ஃபாஸ்க்கும் நோ ஆன்சர். ஜடேஜா தான் இதுல வந்து அன்னெசரி அவுட் ஆனது. மற்றெல்லாம் வந்து யூ கேன் கிவ் சம் ரீசன். பால் டேர்ன் ஆச்சு இல்லை. பட் ஜடேஜா வந்து ஆர்டினரி பால், அதை போய் பேட் அண்ட் பேட் காட் அட் ஷார்ட் லெக். அஸ்வினுக்கு ரொம்ப லோவா கீப் ஆச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு ஹைட்டுக்கு கீழே பெண்ட் பண்ணிட்டுள்ள பால் போயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் விக்கெட் இஸ் பிளேயிங் ஹேவாக்.
பட் நான் என்ன சொல்றேன், இந்தியன் போலர்ஸ்க்கும் ஜடேஜாவுக்கு நிறைய விக்கெட் ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் மார்னிங்கே ஜடேஜா 3 விக்கெட் LBW போட்டார். அப்பவே தெரியும் எனக்கு கொஞ்சம் நம்ம வந்து சுதாரிச்சிருக்கலாமா சார்? ஏன்னா டே ஆரம்பிக்கும் போதே ஜடேஜாக்கு ஸ்கிட் ஆகி பால் உள்ள போகுது. ஸோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு பஷீர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்திருக்கலாமோ இவங்க அப்படின்னு. இல்ல பெரிய விஷயம் இருக்குன்னாக்க ஆட முடிஞ்சா ஆடலாம். ஓகே அன்பிளேயபிள் கண்டிஷன்னாக்க என்ன பண்ண முடியும்? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் லோவா கீப் ஆச்சுனாக்க உடனே என்ன டிசைட் பண்ணும், டெண்டுல்கர் கவாஸ்கர்லாம் பண்ணுவாங்க, எப்படி கிடுகிடுன்னு ஃபார்வர்டில் வந்து விளையாடுவாங்க எல்லாத்தையும். ஓகே, ஓகே பேக்ல போகவே மாட்டாங்க. பட் இந்த பசங்களுக்கு பாவம் அந்த டெக்னிக் தெரியாது. ஓகே. நார்மலா ஷார்ட் பிச்சுனா பேக்ல போவாங்க, டக்குன்னு லோவா கீப்பா இப்போ அவுட் ஆயிடுறாங்க. ம் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த மாதிரி விக்கெட்ல விளையாடுறதுக்கு டிராவிட், டெண்டுல்கர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரா இருக்கணும். ஓகே இல்லைன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி விளாடணும் தோனி மாதிரி. அதுவும் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி அறகுறையா இருக்காங்க. அது அப்படிதான் ஆகும். இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மஸ்ட் கம். பட் எனக்கு என்னன்னாக்கா இந்த 150 லீடு வந்து அது இந்தியாவுக்கு ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ ஏன்னா நாளைக்கு அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல சொல்லுங்க சார். இல்ல இவங்க வந்து 20-30 ரன் அடிச்சா கூட நாளைக்கு ஓகே 130 ரன்ஸ் லீடு பிளஸ் அவங்க ஒரு 100 ரன் அடிச்சாலே போதும். 230 திருப்பி அடிக்க முடியாது. ஓகே 230 அடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க சார். அதனால ஆமா, ஏன்னா 5th டே ரொம்ப மோசமா இருக்கும் விக்கெட். ஓகே ஓகே செகண்ட் வந்து இனிமே எனக்கு இந்த லோ பவுன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகாது. ஓகே வேற ஏதாவது சொல்றேன்னா ரிப்பேர் ஆக சான்ஸ் இருக்கு. ஐ மீன் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே, லோ பவுன்ஸ் இன்னும் லோவா தான் ஆகும், வழியே மேலே வராது பால். ஓகே ஓகே ஸோ அதை வந்து இவங்க என்ன பண்ணணும், பிளான் பண்ணி லோ பவுன்ஸுக்கு ஃபார்வர்ட் போய் விளாடணும், பேக் ஃபுட்டே போகக்கூடாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல. ஏன்னா So, fourth டிராவிட் innings தான் வந்து இருக்காரு உள்ள. ஸோ அவர் இது மாதிரி ஒரு ஏகப்பட்ட மேட்சஸ் பார்த்துருப்பாரு. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவருக்கு பால் எப்படி வருதுன்னு. ஸோ அதை யங்ஸ்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா சார்? பாஸ் பண்ணிடுவாரு. யாரு ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஓகே இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே சி அது அந்த அங்க போய் நின்ன உடனே என்ன பண்றதுன்னே தெரியாது. ஓகே ஸோ அதுக்கெல்லாம் பயங்கர மென்டல் ஸ்டெபிலிட்டி வேணும். பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம். எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே பிளானிங் ஒரு டைப்பு, எக்ஸிக்யூஷன் ஒரு டைப். ரெண்டுத்தையும் பண்ணது ரொம்ப கஷ்டம். அது இப்போ டிராவிட் அந்த காலை தூக்கி முன்னாடி வச்சு பிளாக் பண்ணுவாரு. ஓகே அந்த மாதிரி வெல்ஸ் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இங்க ஆளே கிடையாது. ஓகே நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி லோ பவுன்ஸா இருக்கும்போது ஷார்ட் பால் வந்தாலுமே நீங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் விளையாடுறது தான் பெட்டர்ன்றீங்க. கரெக்டா சொல்றேன். ஏன்னா பேக் ஃபுட் வந்தாக்க ஆங்கிள் ஹை தான் வருது பாருங்க. ஓகே 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 நீங்க பேட்டை கீழே குடியதுக்குள்ள டக்குன்னு அடிச்சிருது காலை. ஓகே ஓகே ஸோ அதுதான் ரீசன். இப்போ அதே சமயத்துல ஃப்ரண்ட் ஃபுட் போகும்போது டேர்ன் ஆகுது கொஞ்சம், அதுவும் டேஞ்சர். எப்படி சைடு ஆனா போனாலும் என்ன ரெண்டு சைடு போனாலும், ஆனா என்ன கேட்டாங்க பேசாம குல்தீப் யாதவ்கிட்ட கத்துக்கலாம் சார் எப்படி பேட்டிங் ஆடுறதுன்னு. எல்லாருக்குமே அவர் டியூஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரமாதமா, போன இன்னிங்ஸ் பிரமாதமா ஆனார், இப்பயும் பிரமாதமா ஆடுறாரு. ஓகே ஸோ இதை நாளைக்கு மார்னிங் எப்படி இதை கொண்டு போக போறாங்க? ஜுரலும் ஒரு குல்தீப் யாதவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அடிச்சு ஒரு ஒரு 80-70 அந்த ரேஞ்சுக்கு வந்தா ஒரு இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா சார்? சொல்லலாம். ஓகே ஏன்னா இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல போலர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே, ஜடேஜா அண்ட் அஸ்வின் அவங்க வந்து LBW ஏரியா எடுக்க சான்ஸ் இருக்கு. பட் இந்த லீடு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ இந்தியாவுக்கு நல்லது. ஓகே இப்போ திருப்பி நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேசியிருக்கோம், பேஸ்பால் வந்து அவங்களுக்கு நிறைய பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கூட ஜோ ரூட் வந்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ஆடிட்டாரு, அவருக்கோட இதை ஆடிட்டாரு. ரொம்ப கரெக்ட். இப்போ திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க திருப்பி அந்த மெத்தட் எடுத்துட்டு வருவாங்களா? ஏன்னா ஒரு 100 லீட் வச்சிருக்காங்கன்னா திருப்பி பேஸ்பால் வந்து ஒரு 150க்கு ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து அடிச்சாங்கன்னா என்ன பண்றதுங்க சார்? உங்களுக்கு சல்யூட் பண்ண, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நீங்க. இப்போ என்னன்னா அவங்க வந்து பிச்சில் வந்து மறுபடியும் லோவா கீப் ஆச்சுனாக்க அவங்க பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுவாங்க கண்டிப்பா. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆடுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்களுக்கு தெரியாது. ஓகே கரெக்டா, நம்ம பசங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷனல் கேம் விளையாட தான் தெரியும், பேஸ்பால் ஆட தெரியாது. வேற அவங்க ஆடிடுவாங்க. சப்போஸ் இதே மாதிரி விக்கெட் ரொம்ப டேஞ்சரஸா இருந்ததுன்னா அவன் வந்து இறங்கி அடிச்சு இடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஓகே, ஸோ அட்வான்டேஜ் இங்கிலாந்து தான் இப்போ அதிகமா இருக்கு. ஓகே சார். ஸோ அவங்களோட அந்த பேஸ்பாலை எப்படி நம்ம அட்டாக் பண்ண போகிறோம்? நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஒரு குரூஷலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா எவ்வளோ தூரம் இந்த ஷிப்பை கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ரிசல்ட் அமையும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்.